ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். நேற்று முன்தினம் கல்லூரியானது விநியோகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து கல்லூரி மாணவர்கள் சிலர் சென்னையில் ஆங்காங்கே நகலில் ஈடுபட்டனர் மற்றும் துட்டுகளை விவகாரமாக வெடித்தது. இந்த நிலையில் தற்போது 250 போலீசார் இன்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவிக்கப்பட்டது. சென்னை மாநகர் முழுவதும் மாணவர் நகல் மற்றும் மோதலில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக இந்த கண்காணிப்பானது செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சென்னை அண்ணா நகர் பகுதியில் மாணவர்கள் ஒன்றுக்கு இரண்டு அங்கிருந்து தாங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதையொட்டி அண்ணா நகர் பகுதி முழுவதும் அதிக அளவில் போலீசார் கண்காணித்து வருவதாகவும், இதே போன்று கீழ்ப்பாக்கம், நெடுநா கடற்கரை, நந்தனம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த பகுதியில் இந்த காவல் ஆய்வாளர்கள் உத்தரவின் பேரில் காவல் ஒருவர் பஸ் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களை ஒட்டியுள்ள பகுதியில் கையில் லத்திலும் கண்காணித்து வருகிறார்கள். மாணவர்கள் ஒன்று கூடி மோதலில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார். இந்த ரயில் நிலையங்கள் இதே போன்று சென்ட்ரல் ரயில் நிலையங்கள், திருவள்ளூர், ஆவடி உள்ளிட்ட புறநகர் ரயில் நிலையங்கள் அனைத்திலும் ரயில்வே போலீசாரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் மாணவர்கள் நடைமேடைகளில் ஒன்று திரண்டு நகலில் ஈடுபடுவதை தடுக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கின்றனர். இதே போன்று நகலில் ஈடுபடும் மாணவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இது போன்ற மாணவர்கள் அடையாளம் கண்டு உரிய அறிவுரை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.